முக்கிய நகர்வுகளை இந்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. பதிலுக்கு பாகிஸ்தானும் நாங்களும் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற பாணியில் இறங்கி இருக்கிறது. இது போருக்கான ஆயத்தமான்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய மேஜர் மதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இன்னைக்கு காலையிலிருந்து நகர்வுகளை பார்த்துருப்பீங்க. பாகிஸ்தான் நாங்கள் ஏவுகணை சோதனை பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. இந்தியா ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. எங்களுடைய வான் பரப்பை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. முப்படைகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கு பாகிஸ்தான். இந்தியாவுடைய நேற்றைய நடவடிக்கைகளுக்கு பிறகு பாகிஸ்தான் பதறுகிறதா? உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, நிச்சயமா அவங்க இப்போ ஒரு பதட்டத்துல இருக்காங்க. இப்போ அவங்க பண்ண ஒரு ரிட்டாலியேட் பண்ண எந்த நடவடிக்கையுமே இந்தியாவை பெரிய லெவல்ல பாதிக்க போறது கிடையாது. இதுக்கு முன்னாடி பாலகோட் தாக்குதல் நடந்த போதும் அப்போ அவங்க வான்வெளியை க்ளோஸ் பண்ணாங்க. கமர்ஷியல் விமானங்கள், துபாய் நோக்கி போகக்கூடிய விமானங்கள் கொஞ்சம் சுத்திட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்க தவிர அதை தாண்டி அது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்க போறது கிடையாது. ரெண்டாவது, அவங்க ஷிம்லா ஒப்பந்தத்தை நாங்க இப்போ நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு இது சொல்லியிருக்காங்க. ஷிம்லா ஒப்பந்தத்துல மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டங்கள்ல சீஸ்ஃபயர் லைனை நம்ம லைன் ஆஃப் கண்ட்ரோலா ஒத்துக்கிட்டோம் இரண்டு நாடுகளும். இந்திரா காந்தி அவர்கள் அந்த டைம்ல நடந்த அக்கார்ட்ல இப்ப அவங்க சீஸ்ஃபயர் லைன் ஆஃப் கண்ட்ரோல ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அப்போ இரண்டு நாடுகளுக்குமே அந்த ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கு. நீங்க ஒத்துக்கல அப்படின்ற போது இந்தியாவும் உங்க மேல துப்பாக்கி சூடு நடத்துறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு. இப்ப பாகிஸ்தானுக்கு இதுல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த சமயத்துல கைபர் பக்துன்கோவால அவங்களுடைய பக்தூனுடைய குரூப் டிடிபி அவங்க மேல கடுமையான தாக்குதல்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு முன்னாடி நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு அமைதியா இருந்த ஒரே எல்லை அப்படின்றது இந்தியா பாகிஸ்தான் எல்லை தான். ஏன்னா ஆப்கானிஸ்தான் எல்லையிலையும் கணிசமான படைகள் அவங்க குவிச்சு வச்சிருக்காங்க. பலுச்சிஸ்தான் பகுதிகள் அப்புறம் மற்றும் கைபர் பக்துன்கோவா இந்த இடங்கள்ல அங்க இருக்கக்கூடிய இன்சர்ஜென்சி குரூப்ஸை சமாளிக்கிறதுக்கு கணிசமான படைகளை நம்ம எல்லையில இருந்து அங்க கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப அவசரமா அவங்க எல்லாரையும் இங்க மூவ் பண்ணி ஆகணும், அந்த இடத்தையும் சமாளிச்சாகணும். இவ்வளவு பெரிய மல்டிபிள் ஃப்ரண்ட்டை பாகிஸ்தான்ல சமாளிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. அதற்கான படைபலமும் அதற்கான பொருளாதாரமும் பாகிஸ்தான் கிடையாது. இதுங்க கொடுக்கக்கூடிய இந்த பதிலடி எல்லாமே ஒரு சிம்பாலிக்கா நாங்களும் படைத்தவர்கள் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நகர்வே தவிர அதை தாண்டி இதுல எதுவுமே கிடையாது. அவர்களுக்கு இந்த சிம்லா ஒப்பந்தத்தை மீறதுனால இந்தியாவுக்கு ஏதாவது பெரிய பாதிப்பு வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. நம்மளுடைய ராணுவமும் கணிசமான மூவ்மெண்ட் இப்ப பண்ணிருக்கிறாங்க. இது எல்லாத்த விட ஒரு போரை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலையில பாகிஸ்தானுக்கு துணை இருக்கக்கூடிய நாடுகள் இதுன்னு பார்க்கணும். இன்றைய தேதிக்கு துருக்கி மற்றும் சீனாவை தவிர அவர்களுக்கு பெரிய ஆதரவு கொடுக்கக்கூடிய நாடுகள் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு சீனாவுக்கு இருக்கக்கூடிய வர்த்தக சூழ்நிலையில இந்தியாவோட தயவு அவங்களுக்கு மிக முக்கியமா தேவைப்படுது. அமெரிக்காவுடைய அந்த பாதிப்பை கம்மி பண்ணணும் அப்படின்ற போது இன்னைக்கு இருக்க ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல பாகிஸ்தான் பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது. இது ஃபுல் டைம் வார் ஆகாதுன்ற பார்வை முன்வைக்கிறாங்க. உங்களுக்கு வரக்கூடிய சோர்ஸ் என்ன? நீங்க பல ஆபீசரோட டச்ல இருக்கீங்க, நம்ம தயாரா இருக்கமா? நிச்சயமா ஃபுல் டைம் வாரா போகாது. நாம தயாரா தான் இருக்கிறோம். இதுக்கு தேவைப்பட்ட போர் பயிற்சிகள், வார் கேம், ஒத்திகைகள் இதெல்லாம் தொடர்ந்து கடந்த 5 வருடமும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அப்படியே இது போனாலும் ஒரு லிமிடெட் கான்ஃபிளிக்டா ஒரு 5 நாள் 6 நாட்கள் சில எஸ்கலேஷன்ல போய் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முழு யுத்தமா வருமா அப்படின்னா நிச்சயமா நான் வராது அப்படின்றத இப்போதைக்கு இருக்கக்கூடிய கணிப்பு. பட் இது எல்லாமே ஒரு செகண்ட்ல மாறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. அதை நம்ம மறக்க முடியாது.